வாய்ப்பு கொடுத்த என்னுடைய நமஸ்காரங்கள். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் நிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैता गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा 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 हरे हरे, हरे रामा राम राम हरे हरे. मूकं करोति वाचालं पंगुं लंगायते गिरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यम् ईश्वरं. हरि ओम्. ஸோ இப்போ திருப்பாவை இன்னைக்கு பாசுரம் 17 நம்ம அருமையா மாதாஜி பாடுறது கேட்டோம். ஸோ இந்த பாசுரத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லியிருக்காங்க, நான் நிறைய விஷயங்கள் இல்லையா நமக்கு அருமையா புரியற மாதிரி நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், ஏன் பக்தி பண்ணணும், பக்தினா என்ன, அதெல்லாம் நிறைய அருமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அதுல ரொம்ப அவங்க முக்கியமா ரிப்பீட் பண்றது என்னன்னா, நம்ம தெரியும் நம்ம காலையில எழுந்து குளிச்சு டேட்டி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், சாண்ட் பண்ணுவோம். ஸோ இனிஷியேஷன் போதும் 16 மாலைகள் ஜபம் பண்றத நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த நாம ஜபத்துக்கு ஆண்டாள் நாச்சியாரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பாசுரங்கள்ல பேசுறத நம்ம பார்க்குறோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. ஸோ ஓங்கி உலகளந்த உத்தமன் இங்க திருவிக்கிரமனை சொல்றாங்க. அதே மாதிரி மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனா தீரவனச்சாரி பாடுறோம். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. ஸோ வாயால பகவானுடைய நாமத்தை பாடி மனதால நம்ம அவரை சிந்திக்க வேணும்னு சொல்றாங்க. ஸோ சாண்டிங் போது எப்படி மனசும் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. போய பிழையம் அப்படி சாண்ட் பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்கிறது, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். ஸோ நம்மளுடைய கர்மா 3 பல ஸ்டேஜஸ்ல இருக்கு. 3 மெயின் ஸ்டேஜஸ். சீட் ஃபார்ம்ல, அதாவது இன்னும் விதை விதைச்சது அப்படியே இருக்கு. சிலது பழுக்காத காயா இருக்கு. சிலது பழுத்து நம்ம தலை மேல விழுந்திருக்கிற பழமா இருக்கு. இந்த மாதிரி பல ஸ்டேஜஸ்ல இருக்கிற கர்ம வினை பயன் என்ன ஆகும், அந்த 3 ஸ்டேஜ் தான் சொல்றாங்க. போய பிழை புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும், தீயில போட்ட தூசு மாதிரி ஆகும், செப்பேலோ ரெம்பாவாய். ஸோ அதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடா கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆனை சாத்தான் இதுல பாத்தீங்கன்னா நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. ஸோ கேசவனுடைய புகழையும் நாமத்தையும் பாட வேண்டும் சொல்றாங்க. நம்ம தூமணி மாடத்து இந்த பாசுரத்துல பார்த்தாலும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். ஸோ இதுலயும் நாம ஜபத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளறிய சென்று செருக செய்யும். ஸோ இங்கே இதே மாதிரி சுற்றத்து தோழிமால் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. முகில்வண்ணன் பேர், முகில்வண்ணன் பாடக்கூட சொல்லியிருக்கலாம், பட் முகில்வண்ணன் பேர். ஸோ ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு நாம ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே புள்ளின் வாய் கீண்டானையில் வரும்.
நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலிந்தேலோர் எம்பாவாய் கற்றுக்கரவை கலந்து உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். இங்கேயும் என்ன சொல்றாங்க? சங்கொடு சக்கரம் ஏந்து தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய். ஸோ எல்லை இளங்கிளியிலையும் மாயனை பாடேலோர் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் ரெம்பாவாய். ஸோ நமக்கு வந்து ரொம்ப வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட். நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க. ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. ஏன்னா இந்த நாம ஜபத்தோட முக்கியத்துவம் வந்து தெரிஞ்சு நம்மளுடைய ஆச்சாரியர்கள் இதை கலியுக தர்மமான இதை கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இதை நானே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியார்கிட்டேருந்து பர்சனலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப உங்ககிட்ட உங்களுடைய கௌடிய வைஷ்ணவ இஸ்கான்ல இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. 16 மாலைகளாவது கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு. அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணலைன்னா நம்ம பண்ணுவோமா நாமத்தை? ஸோ அந்த நாம ஜபத்தை நமக்கு அது முக்கியத்துவம் தான் இந்த திருப்பாவையில் வந்து ரொம்ப ஐ மீன் பிரசித்தமாக பகவானுடைய பேரை பாடுறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம்னு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு பாசுரம், அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இந்த 2 லைன்ல நந்தகோபரை எழுப்புறாங்க. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். இந்த 2 வரிகள்ல யசோதை கிட்ட தெரிவிக்கிறாங்க நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு. அம்பரம் ஊடறுத்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதேண்டிராய். இது நம்ம கிருஷ்ணரை எழுப்புறது. அடுத்து செம்பொர் கழலடி செல்வா பலதேவா பலராமரை எழுப்புறது. உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். இப்போ முதல்ல இந்த ஆர்டர்ல தான் அவங்க படுத்திருக்காங்க. ஸோ நந்தகோபாலன் நந்த மகாராஜரை வந்து முதல்ல எழுப்புறாங்க. என்ன சொல்லி கூப்பிடுறாங்கன்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். ஸோ அறம் செய்யறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கல்ச்சர், பண்பாடு. நம்ம நிறைய மற்ற தமிழ் புத்தகத்திலையும் படிச்சிருப்போம். நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைன்னா கூட மற்றவங்க வீட்லையாவது எடுத்துட்டு வந்து அறம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, அந்த தானமும் தர்மமும் தான் நம்ம கூட வரும். அதனால தான் ரூப கோஸ்வாமியும் என்ன சொல்லியிருக்காரு, அந்த பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம பகவானுக்கு டெய்லி தானம் பண்ணணும். தினமும் மாசா மாசம். ஏன் அப்படின்னா, நம்ம சேர்த்து வைக்கிறோம். நமக்கு 2 வீடு, பிள்ளைங்களுக்கு 2 வீடு, அவங்க பிள்ளைங்களுக்கு 2 வீடு வாங்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதனால நம்ம நம்ம ரொம்ப பெரிய சொத்து விட்டுட்டு போனோம்னா என்னன்னா, நமக்கு தான் ப்ராப்ளம். அந்த பிள்ளைங்க அதை வச்சுட்டு ஆஹ் பாவம் தரக்கூடிய செயல்களில் ஈடுபட்டாங்கன்னா, அதுக்கு நம்மளும் உடந்தை. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை அவங்க யூஸ் பண்ணி பாவ காரியங்களில் ஈடுபடும்போது நம்ம எங்கே இருந்தாலும் அந்த கர்மா நம்மள்ட்ட வந்து சேருது. உதாரணத்துக்கு சொர்க்கத்திலே இருந்தா கூட நம்மள நரகத்திற்கு தள்ளி விடறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் வந்து போறதுக்கு முன்னாலே மேக்ஸிமம் செட்டில் பண்ணிட்டு போகணுங்கிறது. அதுக்காக நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவும் வைக்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனா நமக்கு வேணும் இல்லையா முதல்ல? ஸோ நமக்கு என்ன கூட வரும் அப்படின்னா, நம்ம செய்யற தானம், தர்மம். ஸோ அதுவும் எப்படிப்பட்ட தானம் செய்யணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொல்லியிருக்காரு. அம்பரமே, அம்பரமேனா துணி. இங்க வந்து துணி, ஆடைகள். தண்ணீரே, தண்ணீரும் சோறும். ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு சஃபிக்ஸ் அப்படின்னா, இப்போ நந்தகோபர் வந்து அஹ், துணி தானம் செய்யும்போது துணிக்கே தானம் செய்யறதுக்கே அவர் பிறந்த மாதிரி இருக்குமா. தண்ணீர் தானம் செய்யும்போது தண்ணீர் தானத்துக்கே அவர் பிறந்த மாதிரி இருக்குமா. ஸோ வேற வேற யாரும் அவரை மிஞ்சி விடாதபடி தானத்திற்கு அறம் செய்ய, தானத்திற்கு அதையும் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யறதுக்கு அவர் வந்து எடுத்துக்காட்டு. இப்போ இப்போ தானத்தை பத்தி ஆம், பகவான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. நம்ம பகவத்கீதையில 17வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா, தானம்
இந்த மோட் ஆஃப் குட்னஸ், சத்துவ குணத்துல செய்யற தானம் எங்க போய் சேரும்? ரஜோ குணத்துல செய்யற தானம் எங்க நம்மளுக்கு போய் சேரும்? தமோ குணத்துல செய்யற தானம் எங்க போய் சேரும்? சத்துவ குணத்துல தானம் பண்றது அப்படின்னா எதையும் எதிர்பார்க்காமல் அந்த சரியான டைம் அண்ட் பிளேஸ்க்கு சரியான ஆளுக்கு தானம் செய்யறது. அதே அந்த தானம் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் எதிர்பார்த்து, இப்போ பெரிய டியூப் லைட் வந்து தானம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த டியூப் லைட்ல ரெட் பெயிண்ட்ல பெருசா எழுதியிருப்பாங்க. அந்த பெருசா எழுந்ததுல அந்த டியூப் லைட்டே வெளில, அந்த வெளிச்சமே வெளில வராது. ஸோ தான் கொடுக்கறத விட தான் கொடுக்கணும்னு ஃபேஸ்புக்லேயோ இன்டர்நெட்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டோம்னா அந்த மாதிரியான ஒரு தானம் வந்து வந்து ரஜோகுணத்தில் செய்யக்கூடிய தானமாகும். அதே சமயத்தில் தமோ குணத்தில் செய்யக்கூடிய தாமம் என்னன்னா, யாரு என்ன, அந்த பணம் யாருக்கு போகுது, அவங்க அதை எப்படி யூஸ் பண்றாங்க, தப்பான இடத்துல தப்பான ஆளுக்கு தப்பான பர்பஸுக்காக செய்யக்கூடிய தானம் தமோ குணத்தில் செய்யக்கூடிய தானம். ஸோ அதுக்கு உண்டான பலன்கள் இருக்கு. எல்லா தானமும் ஒரே பலனை தராது அப்படிங்கிறது பகவான் இதுல எடுத்து சொல்றார். ஸோ எப்படி நம்ம எந்த மாதிரி தானம் பண்ணணும் அப்படின்னா, உடைகள் தானம் பண்ணணும். அப்போ உடை தானம் பண்றது பகவானுக்கு தானம் பண்ணணும். ஸோ மானவ சேவா மாதவ சேவா அப்படிங்கிறது தவறான ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ப்ராவர்ப். ஆனா அது தப்பு. எப்படின்னா, மக்களை சர்வ் பண்ணி பகவானை சர்வ் பண்ண முடியாது. ஆனா பகவானை நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய சேவை வந்து மக்களுக்கு தானா போய் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜன்மாஷ்டமிக்கு பகவானுக்கு அழகான அலங்காரம் பண்றதுக்காக ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்றோம்னு வைங்க. அந்த ட்ரெஸ்ஸை பகவான் அணிகிறார், அது ஒண்ணு இருந்தா கூட பக்தர்கள் எல்லாரும் பார்த்து மகிழுறாங்க. அப்பா எவ்வளோ அழகா எம்ப்ராய்டரி இருக்கு, எவ்வளோ நல்ல கலர் காம்பினேஷன், எவ்வளோ அழகா பட்டு உடுத்திருக்காங்க. ஸோ இப்படி மூலமா பகவானுக்கும் சரி பக்தர்களுக்கும் சரி சேவையாக வருகிறது. இப்போ இஸ்கான் இஸ் நோன் ஃபார் கிச்சன் ரிலிஜன். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு யாரு வராங்க என்ன வராங்கன்னு கூட பார்க்காம பிரபுபாதருடைய ஒரு அருமையான கருணையில வந்து எல்லாருக்கும் பிரசாதம் போடணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை வந்து உலகமெங்கும் நம்ம இப்போ கடைபிடிச்சிட்டு வந்திருக்கோம். அப்படி சண்டே ஃபீஸ்க்கு நம்ம டொனேஷன் கொடுக்கும்போது அது வந்து பகவானுக்கு படைக்கிறது. ஆனா அவர் எப்படி சாப்பிட்றாருன்னா, அவர் தட்டுல இருக்கிறத பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே வச்சிடுறாரு. ஏன்னா அதை எடுத்து சாப்பிட்டோன்னா அப்புறம் திருப்பி அடுத்தது வெப்பமான்னு தெரியாது நம்ம. ஸோ கடைசியில அந்த பிரசாதத்தை சாப்பிடுறது யாரு? பக்தர்கள் தான், மனுஷர்கள் தான். ஸோ மாதவ சேவையின் மூலமாவே தான் மானவ சேவை பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறது நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ நந்தகோபாலன் வந்து நந்த மகாராஜர் வந்து அறம் செய்யறதுல ரொம்பவும் பேர் பெற்றவர். அப்புறம் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். ஸோ யசோதாய் வந்து எம்பெருமாட்டி, என்னை ஆளக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பகவானையே ஆண்டவள் இல்லையா யசோதை. குலவிளக்கு. ஸோ ஆயர் குலத்திற்கு ஒரு விளக்காக தோன்றினவள். ஏனென்றால் இப்போ யசோதா மாதா இல்லைன்னா அந்த ஆயர் குலம் எங்க, இந்த மாதிரி 1008 குலம் இருக்கே. நம்ம அந்த குலத்துக்கு வந்து ஒரு வெளிச்சமா அதை வந்து இன்னையும் நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த குலத்துக்கு விளக்குமாக இருந்தவர் யசோதா மகாராணி. அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து பிள்ளையாக வளர்த்ததுனால அந்த குலவிளக்கே அப்படின்னு சொல்றாங்க. கொழுந்தே. ஸோ அந்த இலை வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரவுட்டட் லீவ்ஸ் இருக்கும்போது கொழுந்தேன்னு ரொம்ப அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. கொம்பனாருக்கு எல்லாம் கொழுந்தே. ஸோ அவங்க அழகு வந்து ஆபரணங்கள் மட்டும் இல்லை. என்னன்னா அந்த குணங்களை தான் வந்து அவங்க ஆபரணங்களா அணிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து ஜடம் தனியா ஆன்மீகம் தனியா கிடையாது. அங்க இருக்கிற எல்லாமே ஆன்மீகமயமானது தான். எப்படின்னா யசோதாமா வந்து சாதத்தை கொதிக்க வச்சுட்டு பின்னால போய் கண்ணுக்குட்டிக்கு சேவை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து கேட்பாங்களாம், ஏ சாதம் வெந்துட்டியா நீ அப்படின்னு. அப்போ அந்த பாத்திரத்துல வேகிற சாதம் வந்து ஆமாமா இல்லையான்னு பதில் சொல்லுமா.
ஏன்னா அங்க ஜடம் கிடையாது, ஜடமே கிடையாது அங்க. தெர் இஸ் நோ மேட்டர் தேர். எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவல். ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபி ஸ்தாபிர் ஏவ நிஜரூப தயா கலாபி. எல்லாருமே பகவானுடைய சின்மய ரூபத்தின் விரிவங்கங்கள். ஸோ அந்த யசோதாமா பார்த்தோன்னா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி, ஆயர் குலத்துல இருக்கிற பெண்கள் வந்து எவ்வளோ ஃபார்ச்சுனேட் சோல்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து யசோதாமா வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி அவங்க வந்து ஒரு உதாரணம். எப்படின்னா, இங்க வந்து 10வது காண்டோ பாகவதத்துல ஆஹ் பகவான் கிருஷ்ணர் வந்து குருக்ஷேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அந்த சோலார் எக்லிப்ஸ், சூரிய கிரகணம் வருது. அதுக்காக வந்து துவாரகையில இருந்து எல்லாரும் குருக்ஷேத்திரம் வந்திருக்காங்க, பிருந்தாவனத்துல இருந்தும் எல்லாரும் குருக்ஷேத்திரம் வந்திருக்காங்க. அங்க வந்து துவாரகா வாசிகளும் பிருந்தாவன வாசிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்போ இந்த 82வது சாப்டர்ல வந்து ரோஹிணியும் தேவகி மாதாவும் ரோஹிணி மாதாவும் யசோதாவையும் நந்த மகாராஜையும் பார்க்குறாங்க. இப்போ பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, யசோதா அம்மா கிட்ட சொல்றாங்க என்னன்னா, நாங்க கூட கொடுக்க முடியாத அளவுக்கு பாசத்தையும் கேர் அண்ட் லவ் நீங்க கொடுத்துருக்கீங்க கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும். கிருஷ்ணரையும் பலராமரையும் எப்படி நீங்க பாதுகாத்திருக்கீங்கன்னா, இமை எப்படி கண்ணை பாதுகாக்குமோ அந்த மாதிரி பாதுகாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்க 2 பசங்களும் உங்களையே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி நீங்க அவங்க மேல நினைச்சிட்டு இருக்கிறத விட அவங்களுக்கு வந்து உங்களையே தான் உங்க மேலேயே தான் நினைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி யசோதாமா கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு யசோதாமா கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்கலையாம். ஏன்னா அப்புறம் ஏன்னா யசோதா இஸ் த யூ ஆர் பிஹேவிங் ஆஸ் இஃப் இன்சேன் அண்ட் பிளைண்ட் வித் லவ் ஃபார் தெம், ஷோயிங் மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் மோர் மெட்டர்னல் அஃபெக்ஷன் தேன் ஐ பொசஸ். தேவகி மாதா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய அன்புக்கு, அதாவது ஒரு துளி, ஒரு கோடானு கோடியில ஒரு கோடி துளி கூட என்னுடைய அன்பு ஈடாகாது. கிருஷ்ணருக்கு மேல நான் வச்சிருக்கிற அன்னை அன்பு ஈடாகுதுன்னு பெத்த தாயான தேவகியே வளர்த்த தாயான யசோதையை புகழறாங்க இதுல. ஆனா யசோதா வந்து எதுவுமே பதில் சொல்லலையா. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாது. ஸோ கிருஷ்ணரை பத்தி எப்பவுமே அவரையே பத்தி நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து ஷி வாஸ் இன் எக்ஸ்டாட்டிக் ட்ரான்ஸ். ஷி வாஸ் ஆஸ் தோ ஷி வாஸ் இன்சேன் அண்ட் பிளைண்ட். அழுது அழுது அவங்க கண்ணு வந்து குருடான நிலைமையில அவங்க எப்பவுமே பகவானை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால என்கிட்ட 2 பேர் பேசுறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய 2 பசங்களையும் கிருஷ்ணரையும் பலராமரையும் அன்பு என்னும் கயிற்றால கட்டி வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து யசோதம்மா நம்ம கூட பேச மாட்டாங்க, நம்ம வெளியில போய் திரௌபதியும் குந்தியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்களாம். ஸோ இதுல இருந்து ஒரு நமக்கு தெரியறது யசோதா அம்மாவுடைய ஆஹ் அன்பு எந்த அளவுக்கு பகவான் மேல இருக்கு. நம்ம இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அஃபெக்ஷன்னா அம்மா பையனுக்குள்ள பொண்ணுக்குள்ள இருக்கிற அஃபெக்ஷன் தான். ஓகே, அது 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 வந்து ஒரு ஒரு லைஃபுக்கு உண்டானதான். எனக்கு போன ஜென்மத்துல நான் யாரு பையனா பொண்ணா இருந்தேன்னா எனக்கு எந்த பொண்ணு யாரு பையன் இருந்தாங்கன்னா எனக்கு மறந்து போச்சு. அதே சமயத்துல இந்த ஜென்மத்துல இருக்கிறது மறந்து போகும். ஆனா இந்த ஜென்மத்துக்குள்ளேயே அப்படி இருந்தாலும் அந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். அப்படி இருக்கும்போது பகவானே ஒரு பையனா வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் ஆஃப் அஃபெக்ஷனை வந்து பகவான் கிட்ட கிருஷ்ணர் கிட்ட அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஒரு பக்தை அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள பத்தின க்ளோரிஸ் வந்து வி கேன் டச் லிட்டில் பிட். இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ அவங்கள வந்து அவங்க கிட்ட அறிவிக்கிறாங்க, ஆண்டாளும் மற்ற பெண்களும் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு. அடுத்து கிருஷ்ணரை வந்து எழுப்புறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே. ஸோ அம்பரம், அம்பரம்னா இங்க வந்து ஸ்கை, வானம், வானத்தை அறுத்து எப்படி
நம்ம ஆம், வாமனரா வரும்போது முதல்ல பலி மகாராஜர் கிட்ட சின்ன பையனா 3 அடி கூட இல்லை, அதாவது குள்ள பிராமணன், அவங்கள தான் வாமனன்னு சொல்லுவோம். ஸோ குள்ளமா இருந்தா அவங்க பாதமும் சின்னதா தானே இருக்கும். எனக்கு 3 அடி போரும், இந்த பாதத்துல வச்சு 3 அடி நிலம் போரும்னு கேட்டப்போ பலி மகாராஜர் வந்து இதை விட கண்டிப்பா நான் நிறைய கொடுக்கலாம், உனக்கு இது போருமா அப்படின்னு சொல்லி பலி மகாராஜா கேட்கிறார். அதுக்கு வாமனர் பதில் சொல்றார், இந்த 3 அடிக்கு யாரு திருப்தி படுறாங்களோ படலையோ அவங்களுக்கு உலகம் கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தி ஆகாதுன்னு. ஸோ இந்த மாதிரி குள்ள உருவத்தை காட்டி பலியை ஏமாற்றி அவர்கிட்ட அவர் வந்து குரு சொன்னதையும் மீறி விஷ்ணுவே வந்திருந்தாலும் விஷ்ணுக்கு நான் வந்து வார்த்தை கொடுத்துட்டேன், நான் கண்டிப்பா தானம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பலி மகாராஜர் வந்து குருவான சுக்கராச்சாரியர் சொல்றதையும் மறுத்து செஞ்சாரு. ஸோ குரு சொல்றதை மறுக்கவே கூடாது. ஆனா அந்த குரு வந்து விஷ்ணுக்கு சேவை செய்ய வேண்டாம், அவருக்கு சரணடைய வேண்டாம்னு சொன்னோம்னா அந்த குரு சொல்றதை மீறி நம்ம செய்யணும் அப்படின்னு பாகவதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஏன்னா சுகதேவ கோஸ்வாமிக்கு நிறைய டைம் கிடையாது பரீட்சித்துக்கு சொல்றதுக்கு. ஸோ த்ரூ அவுட் ஸ்வயம்புவ மனு காலத்துல நடந்தது, மத்த மனு காலத்துல நடந்தது, இங்க அங்கன்னு எடுத்து நிறைய ஹிஸ்டரிஸ் அந்த பாஸ்ட் டைம்ஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு லீலையும் வந்து அதோட நுவான்சஸ், அதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப இட்ஸ் வெரி ஃபைன் லேர்னிங் அப்படிங்கிறத எடுத்து நமக்கு கொடுத்துருக்காரு. உடனே வாமனனா இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சு திருவிக்கிரமனா ஆகி உலகங்களையும் அத்தல வித்தல சுத்தல தலாத்தல பாத்தால ரசாத்தல கீழையும் அளந்தாச்சு. மேல வந்து ஸ்வர்க்கம் லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகத்தையும் அளந்தாச்சு. அதுக்கு மேல இருக்கிற அந்த அண்டத்துடைய கவரிங்க தொலைச்சு அவருடைய கால் மேல போகும்போது நகத்தால துளைக்கப்பட்டு வெளியில இருக்கிற காசல் ஓஷன், அந்த ஸ்பிரிச்சுவல் வாட்டர்ஸ் வந்து உள்ள வந்த உடனே அந்த அதுதான் கங்கை. அதை வந்து நம்ம பிரம்மா எடுத்து வைக்கிறாரு. அப்புறம் பிரம்மாவுடைய பகீரதனுடைய தபசுனால கங்கை வந்து இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லாம கீழ் உலகத்துக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதை தான் இங்க தசாவதார ஸ்தோத்திரத்துல பாடுறாங்க. சலயசி விக்ரமனே பலிமா அத்புத வாமனா பதனக நீரஜனித ஜன பாவனா केशवधृता वामनरूपा जय जगदीश हरे, जय जगदीश हरे, जय जगदीश हरे. சலயசி, ஏமாற்றுதல்லையும் கிருஷ்ணர் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா பகவத்கீதையில. நான் ஆன் ஆல் ஆங்கிள்ஸ் ஹீ இஸ் கிரேட். ஸோ பெரியவனான பலி மகாராஜரை ஏமாற்றி அற்புத ரூபம் எடுத்த வாமனர் என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா பதநக நீர, அவருடைய பதத்துல இருக்கக்கூடிய நகத்தை நகத்துக்கு அபிஷேகம் செய்தபடி உள்ளே வந்த கங்கை ஜனித்த ஜன பாவனா. அதனால என்னன்னா கங்கை ஸ்பர்சம், கங்கையை நினைத்தாலே மானசி கங்கா, நினைத்த மாத்திரத்தில் நம்மளுடைய பாவத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து கங்கை மாதாக்கு ஏன் வந்ததுன்னா பகவானுடைய பாத ஸ்பர்சத்தினால வந்ததுனால அப்படின்னு சொல்லி பகவானை வந்து குளோரிஃபை பண்றாங்க இங்க. ஸோ அதை தான் ஆண்டாள் வந்து சொல்றாங்க, அம்பரம் ஊடறு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே. உம்பர்னா தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கியவரே. அந்த தேவர்கள் வந்து என்ன பண்றது, அசுரர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்ல அதிகமாறாங்க, அவங்க எல்லார்கிட்டே எங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் விஷ்ணு கிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே அதித்தியுடைய மகனாக பிறந்து தேவர்களுடைய துன்பத்தை போக்கினார். ஸோ நம்ம பகவானை வழிபட்டோம் என்றால் தேவர்களை தனியாக வழிபட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத இங்கிருந்து புரிஞ்சுக்கிறோம்.
ஆம், என்ன வருது சுப்ரபாதத்துல? சூரியனாம் சந்திரனாம் செவ்வாயாம் புதன் வியாழர் சீர்மிகுந்த சுக்கிரனாம் சனி ராகு கேதிவர்கள் ஆர்வமுடன் நின் தொண்டர்க்கு அடித்தொண்டு புரிந்துனது பேரருளை பெற விழைந்தார் வேங்கடவா எழுந்தருள்வாய். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? ஆர்வமுடன் நின் தொண்டர்க்கு அடித்தொண்டு புரிந்து உனது பேரருளை பெற விழைந்தார். ஆனா இது தெரியாத நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? இந்த தோஷம் அந்த தோஷம், எனக்கு வந்து ஜாதகத்துல இங்க ராகு இருக்கு, இங்க கேது இருக்கு, எல்லாம் நம்ம முன்னால எழுதி வச்சது தானே, நம்ம போட்ட விதை தானே, அதுதானே வரும். ஆனா அதை விட்டுட்டு அவங்க எல்லாருமே எங்க வந்திருக்காங்க? ஒரு ஒரு இடத்துல கூடி இருக்காங்க அவங்களுடைய சாபத்தை போக்கிறதுக்காக. ஆனா அங்க போய் நம்ம ஆளுங்க முட்டிப்பாங்க. எனக்கு வந்து செவ்வாய் தோஷம், இதை தீரணும் அதை தீரணும்னா அது எப்படி முடியுமா? அஹ், அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடிய ஒருத்தரை அவங்கள விட்டுருவாங்க. அவர் சொல்லிட்டு இருக்காரு கிருஷ்ணர், ஒவ்வொரு 108 திவ்ய தேசத்துல எவ்வளவு தேசத்துல பார்த்துட்டோம் கையில. அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. நம்ம வெங்கடேஷ பெருமாளா இருந்து அவர் அருமையா பார்க்கும்போது இந்த வலது கையால இடது கையால என்ன காமிக்கிறார்? ஆம், உனக்கு நான் வேணும் அப்படின்னா என்னுடைய பாதத்தை சரணடைவாயாகன்னு சொல்லி அவரே இடது கையால பாதத்தை காமிக்கிறார். இடது கையால பாதத்தை காமிச்சு பாதத்தில் சரணடைந்தையானால் பவசாகரமான இந்த பிறப்பிறப்பு என்னும் கடலை முட்டிக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீமா நான் வத்த வைப்பேன் அப்படிங்கிறத ஆஹ், சொல்றதுக்கு தான் இந்த வலது கையால அதனுடைய பவசாகரத்தை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு அவர் காமிக்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றார்? அகம் துவாம் சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ. மாம் ஏக்கம், என்னையும்னு சொல்லல, என்னை மட்டும் சரணடைந்தா என்றால் அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. உன்னை எத்தனை ஜென்மத்து கோடானு கோடி ஜென்மத்துல பண்ற பாவத்துக்கெல்லாம் பாவத்தை எல்லாம் விட நான் உன்னை வந்து விடுவிக்கிறேன், அதிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. உனக்கு டவுட்டா இருக்குமா இவர் உண்மையா பண்ணுவாரான்னு? நமக்கு தெரியும், அவருக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி பயங்கரமா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிப்போம்னு. அதனால தான் என்ன சொல்றார்? அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. டு நாட் ஃபியர், டு நாட் டவுட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். அபிச்சேதசி பாபேபிய சர்வேபிய பாபகிருத்தமக சர்வம் ஞான பிளவேனைவ பிரிஜினம் சந்தரிஷ்யசி. இருக்கிறதுலே பாவத்திலேயே மிகவும் பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தா கூட பக்தி ஞானத்தில் என்னும் படகில் நீ இருந்தா என்றால் வெகு விரைவில் இந்த சம்சார சாகரத்தை கடப்பாய்ன்னு சொல்றார் பகவத்கீதைல. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பகவானை வழிபட்டோம் என்றால் அது வந்து வேருக்கு தண்ணி ஊத்துற மாதிரி, இலைக்கும் பழத்துக்கும் அதுல இருக்கிற பிரான்ச்சஸ்க்கும் தனித்தனியா தண்ணி ஊற்றவே வேண்டாம். வேருக்கு ஊத்துனா தானே அங்கதான் போகுது. அதே மாதிரி யதா தரோர் மூல நிசேச்சனேன திருப்யந்தி தத் ஸ்கந்த புஜோபசாக்காக. நம்ம உண்ணும் உணவு வயிற்றுக்கு சென்றால் கூட அந்த உணவினால் பெறக்கூடிய சக்தி வந்து உடல் முழுவதும் செல்வது போல விஸ்வரூபத்தில் அனைத்து தேவர்களும் என்னிடத்தில் அடங்கி இருக்கிறார்னு அவர் காட்டிருக்கார் பக நம்ம அர்ஜுனருக்கு. ஸோ அதுல இருந்து என்ன தெரியறது? அவருக்கு நம்ம செய்யக்கூடிய பக்தி தொண்டு, நாம ஜபம் பண்றது, பிரசாதம் அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதை நம்மளும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் விநியோகம் பண்றது, எல்லாரும் சேர்ந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றது, துளசியை வர்ஷிப் பண்றது, புத்தகத்தை படித்த அந்த புத்தகத்தை அந்த பகவத்கீதையை வந்து விநியோகம் செய்யறது, இந்த மாதிரி எல்லா பக்தி தொண்டும் நம்ம செய்தாலே வந்து எல்லா தேவர்களும் மிகவும் சந்தோஷமாகிறார்கள். இப்ப எல்லாரும் கேட்பாங்க, என்னங்க விநாயகர் சதுர்த்திலாம் நீங்க கொண்டாடுறது இல்லையா? நான் விநாயகருடைய பாஸ் யாருங்க? நம்ம நரசிம்மர். ஸோ நரசிம்ம சதுர்தசிக்கு ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்து எல்லாம் பண்ணிட்டு அவரை வந்து நம்ம திருப்திப்படுத்தும் போது அந்த விநாயகர் திருப்தி படாமையா போவாரு? ஸோ பக்தர்களுக்கு சிவபெருமானே வந்து ருத்ர கீதையில என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் விஷ்ணுவின் பக்தர்கள். ஸோ அவர்களுக்கு நான் என்னுடைய அருளை தருகிறேன் அப்படின்னு சொல்லி
ரொம்ப அருமையா சொல்றாரு. அதான் உம்பர் கோமானே. ஸோ தேவர்களுக்கு ஒரு சங்கடம் வரும்போது யார் வரார்? ஆம், விஷ்ணு கிட்டயும் கிருஷ்ணர்கிட்டயும் தான் போறார். ஆம், ஏதே சாம்ச கல பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஸோ எல்லா அவதாரங்களையும் விளக்கினதுக்கு அப்புறம் சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், இந்த அவதாரங்கள் எல்லாம் கிருஷ்ணருடைய அங்கமோ விரிவங்கமோ அவருடைய விரிவங்கத்திலிருந்து வந்த விரிவங்கமோ ஆவார்கள். ஏதே சாம்ச கலபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் எதுக்கு வரார்? இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருடயந்தி யுகே யுகே. இந்திரனுக்கு எதிராளியான அசுரர்களும் அசுரத்தன்மை படைத்தவர்களுக்கும் ஒரு கலக்கத்தை கொடுக்கறதுக்காக அவர் வருகிறார். ஸோ அதனால இந்த இன்னொரு ஸ்லோகம் வந்து பாகவதத்துல வந்து ஆம், தேவ ரிஷி பூதாப்த நிருணாம் பித்ருணாம் நாயம் ரினீச்ச நாயம் ச ராஜன். அஹ், அதாவது அந்த ஸ்லோகம் மறந்து போச்சு எனக்கு. என்னன்னா தேவர்கள், ரிஷிகள், ஆம், பித்ருக்கள், அப்புறம் மற்ற உற்றார் உறவினர், இங்க இருக்கிற அனைவருக்கும் நாம் கடன் பட்டிருக்கிறோம். அந்த கடனை வந்து நம்ம செலுத்தவில்லை என்றால் நாம் திருடர்கள். ஆனால் முகுந்தனுக்கு நாம் சேவை செய்தோம் என்றால் அத்தனை கடனும் தானாக கரைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா அவர் வந்து உம்பர் கோமான், தேவர்களின் தலைவன். ஸோ அவரை வந்து எழுப்புறாங்க, உறங்காது எழுந்திராய் செம்பொர் கழலடி செல்வா பலதேவா. ஸோ பலதேவருடைய அருமையான திருப்பாதங்களை உடைய தரிசனத்தை நமக்கு இங்க கிடைக்கிறது. என்ன ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க? செம்பொர் கழல் அடி செல்வா, கழல் அடி. ஸோ தண்டை, தண்டை எப்படின்னா செம்பொன், ஆம், எதுவும் கலக்காத தூய்மையான பொன்னாலான அந்த கழலை கொண்ட பலதேவரே. ஸோ பகவானை போனோம்னா, நம்ம கோயிலில் போனோம்னா எப்படி பார்க்கணும்? தரிசனம் பார்க்கணும்னா நம்மளுடைய லோட்டஸ் ஃபீட்லேருந்து முதல்ல ஆரம்பிக்கணும். கீழே இருந்து நம்ம அவருடைய பாத தரிசனம் செய்து அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் திருமுக தரிசனத்தை எடுக்க வேண்டும்னு சொல்லி நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பலதேவருடைய திருப்பாதத்தில் நமக்கு அவருடைய திருப்பாத தரிசனம் கிடைத்தால்தான் கிருஷ்ணருடைய மர்சி நமக்கு கிடைக்கும். ஸோ பலராமர் பார்த்தீங்கன்னா தேனுகாசுரன். ஸோ தேனுகாசுரன், பிரலம்பாசுரன், இவங்க 2 பேரையும் பலராமர் தான் வந்து வதம் செஞ்சாரு. இந்த தேனுகாசுரன் எப்படின்னா பலராமருடைய நெஞ்சில் ஓடி வந்து எட்டி உதைச்ச போது கூட பலம் பொருந்தியதுனால அவர் வந்து அவரை நம்ம வழிபடும் போது நமக்கு உடல் பலம் இல்லை, உடல் பலம் வந்து பலமே கிடையாது, ஆன்மீக பலம். இப்ப எல்லாரும் இந்த உலகத்துல நல்லா புரிஞ்சுட்டாங்க. உடல் பலசாலியா இருக்கும், ஆனா மனசுல ஏதாவது நோய் வந்ததுன்னா அது எப்படிப்பட்ட நோய், எப்படி அதை தீக்கிறது, எப்படி என்ன ஒண்ணுமே புரிஞ்சுக்காம மண்டையை பிச்சுக்கிறாங்க. இப்பதான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ், மென்டல் ஹெல்த் எல்லாம் திருப்பி வராங்க. இவ்வளோ நாள் வந்து மனதுன்னு ஒண்ணு இருக்குங்கிறதே புரிஞ்சுக்காம ம உடல்லையே செஞ்சுட்டு இருக்கிறவங்க இப்ப மனது சரியில்லைன்னா எப்படி உடல் வந்து நம்ம எவ்வளவுதான் சரியா இருந்தாலும் எப்படி ஆக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மன வலிமை, தபோ வலிமை, ஆன்மீக வலிமை நமக்கு கொடுக்கறது வந்து பலராமருடைய அருள். இந்த அதாவது கிருஷ்ணரால கொல்லப்படுறது வந்து அவ்வளோ எளிதா கிடைக்காது. சில சில அசுரர்கள் வந்து பகவானை பகவானை நேரில் பகவானுடைய ஸ்பர்சம் கிடைக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்கள். ஆனா அப்படிப்பட்டவரை கூட குரு, ஆதி குருவான பலராமருடைய கருணையால் ஆஹ் பகவானுடைய திருவடி நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் தேனுகாசுர வதமும் பிரலம்பாசுர வதமும் நம்மளை காட்டுறது. அதே சமயத்தை பலராமருடைய நிறைய பாஸ்ட் டைம்ஸ் அவருடைய க்ளோரிஸ் காமிக்கிறது. இப்ப சாம்பா அவங்க ஜாம்பவதியுடைய பையன் சாம்பா வந்து துரியோதனுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு போகும்போது சாம்பாவை வந்து பிடிச்சிருவாங்க. கிட்னாப் சுற்றி வளைச்சு பிடிச்ச உடனே யது ஃபேமிலி எல்லாரும் நம்ம போய் சண்டை போடுவோம்
அப்படின்னு சொல்லி போறதுக்கு முன்னால பலராமர் சொல்வார், நான் போய் சாந்தி தூது பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போன பலராமரை அவமதிச்சு துரியோதனனும் குரு வம்சத்துல இருக்கிறவங்களும் பேசின உடனே பலராமர் ஒண்ணுதான் பண்ணார். தன்னுடைய கலப்பை கலப்பையை எடுத்து அந்த கீழே இருக்கிற பூமியில குத்தின உடனே ஹஸ்தினாபுர நகரமே அதுல ஒரு பூகம்பம் மாதிரி வந்து எல்லாம் இழுத்து அந்த கங்கைக்குள்ள விழற மாதிரி அந்த ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. இத பார்த்த உடனே அப்பதான் அவங்களுக்கு அந்த குரு வம்சத்தினருக்கு யாருக்கிட்ட நம்ம சண்டை போடுறோம், யாரை நம்ம அவமதிச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் ஆகுது. ஓடி வந்து காலில் விழுந்து அவருக்கு மன்னிப்பு கேட்டு அவரை ஆசுவாசப்படுத்துறாங்க. இதே மாதிரி யமுனையும் வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போன யமுனைய வந்து பலராமருடைய பிளவுனால யமுனைய பிடிச்சு இழுக்கிறார். ஸோ எவ்வளோ பலம் வேணும் யோசிச்சு பாருங்க. நம்ம பூகம்பம் ஏற்படுத்துறதுக்கும் ஒரு வேகமா ஓடுற ஒரு நதிய மாத்துறதுக்கும். ஸோ இந்த மாதிரி சக்தி உள்ள பலராமரை பத்தி என்ன பாட்டுன்னா, வஹசி வபுஷி விசதே வசனம் ஜலதாபம் हलहति भीतिमिलितयमुनाभम् केशवधृता हलधररूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे ஹலஹதி பீதி மிலித்த யமுனாபம் யமுனையை கொண்டு வர செய்த தன்னுடைய ஹலத்தினால யமுனையை பயமுறுத்தி தன் பக்கம் கொண்டு வந்த பலம் பொருந்திய ஹலதர ரூபா ஓ கேசவா ஹலதர ரூபராக வந்தவரே ஜெய ஜெகதீஷஹரே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியாக ஆண்டாள் நாச்சியார் வந்து பலராமரையும் எழுப்பி அவருடைய திருப்பாதத்திலிருந்து பாடி அவருடைய புகழை சொல்லி அவரை எழுப்பி உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய், உன்னுடைய தம்பியோடு சேர்ந்து எங்கள் மேல் உங்களுடைய பார்வை விழட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறாங்க. இப்ப அதே நம்ம கிருஷ்ணரும் பலராமரும் சைத்தன்யரும் நித்யானந்தருமாக வந்திருக்காங்க இங்க. இப்போ ஒரு தடவை சைத்தன்யர் நித்யானந்தர் பார்த்தோம்னா சச்சி மாதா கனவுல வந்து சைத்தன்யரும் நித்யானந்தரும் கிருஷ்ணரும் பலராமர்கிட்டயும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த கலியுகத்துல நாங்க தான் வந்து பிரசாதம் ஏற்படுத்திக்கணும். நாங்க கலியுகத்துல வந்து எங்களுடைய காலம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதா நம்ம ஒரு பாஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ நித்யானந்தர் என்ன பண்றாருன்னா ஜகாய் மதாய், ஸோ ரொம்ப பாப்பி துராச்சாரி கீழே குடும்பத்துல பிறந்தவங்க, ரொம்ப கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்க, ஸோ இவங்களை எல்லாரையும் விடுவிக்கக்கூடிய பலராமரே நித்யானந்தராக வந்திருக்கிறார். சைத்தன்யர் மூலமா நமக்கு கிடைக்கிற கிருஷ்ண பிரேமைய வந்து அதுக்கு கூட நம்ம ஆக்சஸ் இல்லாம இருக்கும்போது நித்யானந்தர் வந்து நம்ம மேல கருணை புரிந்து அவர் கொடுக்குற மர்சினால நமக்கு சைத்தன்ய மகாபிரபுவோடைய கருணை கிட்டுறது. அதனாலதான் நிதாய் பத கமலா கோட்டி சந்திர சுஷிதலா, கோடி மூன் சந்திரன்கள்கிட்டேருந்து இருக்கிற அந்த குளிர்ச்சி வந்து நித்யானந்தருடைய திருப்பாதங்கள் மூலமா நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதை இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. என்னுடைய பிழைகளை மன்னித்திருங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஆண்டாள் நாச்சியார் கி ஜெய். அருமை. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. எவ்வளவு ஸ்லோகங்கள், எவ்வளவு ஒரு எடுத்துக்காட்டு. எக்ஸலண்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மிக அருமையா இருந்தது மாதாஜி.